வீடியோவை வழங்குவோர் செல்பாஸ் மாத்திரையால் ஏற்படும் ஆபத்துகளுக்கு எக்மோ கருவிகள் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தன்வந்திரி ஹாஸ்பிட்டல், பல்லக்கபாளையம், சங்ககிரி ஹைவே, குமாரபாளையம். உலகில் எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் எண்ணிக்கையில் மிக குறைவாக அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை, அதாவது அரிய வகை உயிரினங்கள் என உலக நாடுகளும் சில அமைப்புகளும் இணைந்து வகைப்படுத்தி அவற்றை பாதுகாத்து வருகின்றன. அப்படி இருக்கும் அரிய வகை உயிரினங்களில் சில உயிரினங்களை பற்றியும் அவற்றின் குணாதிசயங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பாண்டா கரடி. பாண்டா என்றாலே உடனடியாக நம் நினைவுக்கு வருவது குங்ஃபூ பாண்டா தான். உலக அளவில் சீனாவின் ஒரு முக்கியமான அடையாளம் இந்த பாண்டாக்கள். சென்ற வருடத்திற்கு முன்பு வரை எண்ணிக்கையில் மிகவும் குறைந்து அரிய வகை உயிரினங்கள் பட்டியலில் பாண்டாக்கள் இடம்பெற்றிருந்தன. மூங்கில் மரங்கள் அழிப்பு பாண்டாக்கள் எண்ணிக்கை குறைவுக்கு ஒரு முக்கிய காரணம் என கண்டுபிடித்த சீன அரசு மூங்கில் மரங்கள் வளர்ப்பு, பாண்டாக்கள் பராமரிப்பு என தொடர்ச்சியாக செயல்பட தொடங்கியது. ஏனெனில் பாண்டாக்களின் மிக முக்கியமான உணவே மூங்கில்தான். அது மட்டுமில்லாமல் வருடா வருடம் மார்ச் முதல் மே வரை பாண்டாக்களுக்கு இனப்பெருக்க காலம். ஆனால் அப்பொழுது இந்த பாண்டாக்கள் சோம்பேறித்தனத்தால் இனப்பெருக்கம் செய்யாமல் இருப்பதை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் அதையும் சரி செய்ய தொடங்கினர். பாண்டாக்களின் முக்கியமான வேலை நன்றாக சாப்பிடுவதும் தூங்குவதும். உலகத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களால் அதிகம் ரசிக்கப்படும் உயிரினங்கள் பட்டியலில் முதல் 5 இடத்தில் பாண்டாவும் உள்ளது. இதற்கு காரணம் பாண்டாக்களின் கியூட்னஸ் தான். பாண்டா நடந்து வருவது, உருண்டு போவது, மரத்தில் ஏறி கீழே விழுவது என அவற்றின் ஒவ்வொரு அசைவும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்த்து ரசிக்கலாம். பாண்டாக்கள் குறித்து இன்னொரு முக்கியமான விஷயம், இவை ஊனுண்ணி வகையை சேர்ந்தவை. இறைச்சி சாப்பிடக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் பெரும்பாலும் மூங்கில், பழங்கள் என சைவத்தையே அதிகம் விரும்பி சாப்பிடும். ஒரு பெரிய பாண்டா 70 கிலோவில் இருந்து 130 கிலோ வரை இருக்கும். ஆனால் பாண்டா குட்டி பிறக்கும் போதே வெறும் 400 கிராம் மட்டுமே இருக்கும். இவற்றின் வாழ்நாள் 20 ஆண்டுகள். மேலும் ஒரு ஆச்சரியமான விஷயம், பாண்டாக்களுக்கு பிறக்கும் போது கண் தெரியாது. பார்வை வருவதற்கு கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகும். அதுவரை தன் அம்மாவின் அரவணைப்பிலேயே வளரும். இப்படிப்பட்ட அழகான உயிரினமான பாண்டாக்களின் எண்ணிக்கை தற்போது 2000 வரை அதிகரித்துள்ளது. சென்ற வருடமே சீன அரசாங்கம் அழியும் நிலையில் இருக்கும் விலங்குகள் பட்டியலில் இருந்து பாண்டாக்களின் பெயரை நீக்கிவிட்டாலும் பாதிக்கப்படக்கூடிய உயிரினமாக பாண்டாக்களை வகைப்படுத்தியுள்ளனர். 2. பனிக்கரடி. போலார் பியர் எனப்படும் பனிக்கரடிகள் உரை பிரதேசமான ஆர்டிக் கண்டங்களில் காணப்படும் அரிய வகை கரடி இனமாகும். ஊனுண்ணியான இவற்றின் பிரதான உணவு மீன்கள் மற்றும் சீல். நீரிலும் நிலத்திலும் வேட்டையாடும் திறன் கொண்டது இந்த பனிக்கரடிகள். ஆண் பனிக்கரடிகள் 400 முதல் 600 கிலோ எடையும், பெண் பனிக்கரடிகள் 200 முதல் 300 கிலோ எடையும் கொண்டிருக்கும். 25 முதல் 30 ஆண்டுகள் உயிர் வாழும். 20,000க்கும் மேற்பட்ட பனிக்கரடிகள் தற்போது இருப்பதாக இறுதியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் உலகின் தட்பவெப்பநிலை மாறுபாடு, உலக வெப்பமயமாதல் உள்ளிட்ட காரணங்களால் பனிப்பாறைகள் உருகி வருவதன் விளைவாக 2100ஆம் ஆண்டுக்குள் இந்த கரடி இனம் முற்றிலும் அழிந்துவிட வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். தொடர்ந்து வேகமாக பனிப்பாறைகள் உருகுவதால் பனி பிரதேசங்களில் இருந்து பெரும்பான்மையான உயிரினங்கள் அழியும் நிலை உருவாகும் என்றும், இதையடுத்து பனிக்கரடிகள் உணவு தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இனப்பெருக்கம் செய்யாமல் எண்ணிக்கையில் குறைந்து 2100ஆம் ஆண்டுக்குள் முற்றிலும் அழிந்து விடுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக கணித்துள்ளனர். இதையடுத்து அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்த பனிக்கரடிகளை எப்படி பாதுகாப்பது என வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். 3. கோலா கரடி. பாண்டா கரடிகள் எப்படி சீனாவின் அடையாளமோ அதே போல் கோலா கரடிகள் ஆஸ்திரேலியாவின் அடையாளம். கங்காருகளைப் போல கோலா கரடிகளும் ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படும் அரிய வகை உயிரினமாகும். 4 முதல் 15 கிலோ எடையுடன் காணப்படும் இந்த கோலா கரடிகளின் ஆயுட்காலம் 18 ஆண்டுகள். இனப்பெருக்க காலம் வெறும் 36 நாட்கள் மட்டுமே. ஆனால் வருடத்திற்கு ஒரு குட்டி மட்டுமே போடுகிறது. கங்காருகளைப் போல கோலா கரடிகளும் தனது குட்டியை பாதுகாக்க வயிற்று பகுதியில் பை போன்ற அமைப்பு உள்ளது. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு குட்டியை தனது வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்கின்றன தாய் கோலா கரடிகள். இவை பெரும்பாலும் மரங்களிலேயே வசிப்பதால் மரக்கரடிகள் என அழைக்கப்படுகின்றன. மிகவும் அரிதாக மட்டுமே மரத்தை விட்டு இறங்கும். அது மட்டுமின்றி பொம்மை போன்ற தோற்றத்தை கொண்டிருப்பதால் பொம்மை கரடி எனவும் அழைக்கப்படுகின்றன.
ஒரு நாளில் 20 மணி நேரம் வரை தூங்கக்கூடியவை இந்த கோலா கரடிகள். கோலா கரடிகள் பெரும்பாலும் தண்ணீரை குடிப்பதில்லை. யூக்கலிப்டிஸ் மரத்தின் இலைகளை இந்த கோலா கரடிகள் உட்கொள்வதால் அவற்றின் உடலுக்கு தேவையான தண்ணீர் பெரும்பாலும் இதிலிருந்தே கிடைத்துவிடும். வெயில் காலங்களில் கிளையில் தொங்கியபடி ஓய்வெடுக்கும் இவை குளிர்காலங்களில் பந்து போல சுருண்டு உட்கார்ந்து கொள்ளும். 2018ஆம் ஆண்டு 80,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்த கோலா கரடிகளின் எண்ணிக்கை நகரமயமாதல், வறட்சி மற்றும் காட்டுத்தீ போன்ற காரணிகளால் தற்போது 55 முதல் 60,000 குறைந்துள்ளது. மேலும் சாதுவான விலங்கான இவை மலைப்பாம்பு, கழுகு, ஆந்தை ஆகியவற்றால் வேட்டையாடப்படுகிறது. இதுவும் இவற்றின் அழிவுக்கு ஒரு காரணம். ஆஸ்திரேலிய அரசு கோலா கரடியை பாதுகாக்கவும் அவற்றின் எண்ணிக்கையை உயர்த்தவும் பல கோடிகள் செலவிட்டு தனி சரணாலயங்கள் அமைத்து பாதுகாத்து வருகின்றது. 4. ஸ்லாத், அதாவது அசையா கரடி. தமிழில் அசையா கரடி என அழைக்கப்படும் ஸ்லாத் உயிரினம் கரடி போன்றே தோற்றத்தில் காணப்பட்டாலும் இவை கரடி இனம் அல்ல. ஸ்லாத் பியர் என ஒரு வகை கரடி இனம் உள்ளது. ஸ்லாத் பியர், ஸ்லாத் இரண்டுமே வேறு உயிரினங்களாகும். தற்போது நாம் பார்க்கக்கூடிய ஸ்லாத் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய உயிரினமாகும். இதன் காரணமாகவே இவை தமிழில் அசையா கரடி என அழைக்கப்படுகின்றன. ஆமைகளை விடவும் மெதுவாக நகரக்கூடியவை இவை. ஜூட்டோபியா அனிமேஷன் திரைப்படத்தில் கூட ஸ்லாத்துகள் இடம்பெற்றிருக்கும். மிக மெதுவாக ஒவ்வொரு செயலையும் செய்யும். ஸ்லாத்துகள் பெரும்பாலும் மத்தியில் மற்றும் தென் அமெரிக்க மழைக்காடுகளில் மட்டுமே காணப்படுகின்றன. பெரும்பாலும் மரங்களிலேயே வசிக்கும் இவை கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மற்றும் கீழிறங்கி வருகின்றன. மிகவும் மெதுவாக மரங்களில் நகர மட்டுமே செய்யும். மற்றொரு கிளைக்கோ மரத்திற்கோ இதனால் தாவ முடியாது. இவற்றின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 0.27 கிலோமீட்டர் ஆகும். இவை செக்ரோபியா எனும் குறிப்பிட்ட மரத்தின் இலையை உண்கின்றன. பூச்சி, பல்லிகள் முதலியவற்றை உண்ணக்கூடியது. மிக மெதுவாக இயங்கக்கூடிய உடல் அமைப்பை கொண்டுள்ளதால் இவை உணவை செரிக்க நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. சில சமயம் மாத கணக்கில் கூட ஆகலாம் என கூறப்படுகின்றது. ஸ்லாத்கள் விரல்களின் எண்ணிக்கையில் 2 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 3 விரல்கள் கொண்டது ஒரு வகை குடும்பம், 2 விரல்கள் கொண்டது மற்றொரு வகை குடும்பம். 3 விரல்கள் கொண்ட ஸ்லாத்துகளை விட 2 விரல்கள் கொண்ட ஸ்லாத்துகள் உருவத்தில் பெரியதும் வேகமாக நகர்வும் கூடியது. நகரமயமாதல், காடுகள் அழிப்பு போன்ற காரணங்களால் இவற்றின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 1000 கணக்கில் மட்டுமே ஸ்லாத்துகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த உயிரினத்தை பாதுகாக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அழிவின் விளிம்பில் இருக்கும் மேலும் 4 உயிரினங்களை குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை வழங்கியோர் செல்பாஸ் மாத்திரையால் ஏற்படும் ஆபத்துகளுக்கு எக்மோ கருவிகள் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தன்வந்திரி ஹாஸ்பிட்டல், பல்லக்காபாளையம், சங்ககிரி ஹைவே, குமாரபாளையம். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.